கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் நிலைமையை நீங்கள் நன்றாக அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். நமக்கு தெரியாமல் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லைப்பா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு 126ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். வாசித்த இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய கம்பீரமான விளைச்சலை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை மனிதர்களுக்கு முன்பாக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, ஐயோ இப்படியெல்லாம் ஆயிற்றேன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு எத்தனையோ மனிதர்களிடத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த பூமியில் நம்ம வடிக்கிற கண்ணீர்களுக்கு சில கண்ணீர்களுக்கு பலன் உண்டு, சில கண்ணீர்களுக்கு பலனே கிடையாது. எப்பொழுது அல்லது எங்கே நாம் கண்ணீர் சிந்தணுங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ளணும். பொதுவாக பார்த்திங்கன்னா, பெண்கள் எந்த ஒரு காரியமானாலும் உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. காரணத்தோடும் அழுகிறவர்கள் உண்டு, காரணமே இல்லாமல் அழுகிறவர்களும் உண்டு. வீணாக சில நேரம் அழுது கொண்டே இருப்போம்.
ஒரு காரியமும் நடந்திருக்காது. எதுக்கு எடுத்தாலும் வீணாக கண்ணீர் வடிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, தேவனே என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், என்னுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கண்ணீர் ஒவ்வொன்று ரொம்ப விலையேறப்பட்டது. அந்த கண்ணீர்னால பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பெரிய விளைச்சல் இருக்கிறது. அதான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயனுள்ள விதத்தில் கண்ணீர் வடிக்கணும். பிரயோஜனமான காரியங்களுக்கு கண்ணீர் வடிக்கணும். வீணாக நாம் அழுது கொண்டே இருக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பிரயோஜனமாக கண்ணீர் வடித்து பழகணும். பைபிளில் 2 பேரை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று அன்னாளுடைய கண்ணீர். அந்த அம்மா தேவாலயத்தில் போய் அழுதாங்க. இருதயத்தை ஊற்றி பிரயோஜனமான இடத்துல பிரயோஜனமாகும் விதத்தில் அழுதாங்க. ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிச்சார். ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. அதுக்கு பிறகும் 5 பிள்ளைகளை கொடுத்தாரு. அந்த அம்மா சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக புகழப்பட்டாங்க. சாமுவேலுடைய தாயார் என்று சொல்லி புகழப்பட்டாங்க. அந்த கண்ணீருக்கு பிரயோஜனம் உண்டாயிற்று. ஆனால் ஏசா என்பவன், யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா என்பவன், அவன் கண்ணீர் விட்டு கதறி எழுதும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அழுதான், பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்சிருந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையும் சகோதரனாகிய யாக்கோபு எல்லாத்தையும் பறித்து கொண்டு போனதுக்கப்புறம் அழுகிறான், பயனற்று போனான். இன்னும் நான் பைபிளில் நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் அழுகிறீங்க? பிரயோஜனத்திற்காக அழுகிறீங்களா, பயனுள்ளதற்காக அழுகிறீங்களா? அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் பிரயோஜனமான இடத்தில் அழுகிறீங்களா? மனுஷர்களுக்கு முன்னால் அழாதீங்க. தேவ சமூகத்தில் போய் அழுது உங்கள் பிரச்சனைகளை எதுவானாலும் சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அன்னால போல பலனடைவீர்கள். எல்லா அருவருப்பான பாவங்களையும் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்ல வழியெல்லாம் நடந்துட்டு மனம் திரும்பாமல் அழுதா பிரயோஜனமே இல்லை. நம்ம அழுக ஒரு மனம் திரும்புதலோடு கூடியதாக இருக்கணும். நம்ம கண்ணீர் விடுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு பின்னால் இருக்கணும். இளையகுமாரன் அழுது தகப்பன்கிட்ட போய் மனம் திரும்புதலோடு போனான், ஒரு பெரிய பலனை அடைஞ்சான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படி ஒரு பலனை ஆண்டவர் தர விரும்புகிறார். உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றும் பிரயோஜனமாக மாறட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் ஒரு மிகுதியான பிரதிபலனை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். வீணாக அழுது புலம்பாதபடி பிரயோஜனமானவற்றிற்காக கண்ணீர் வடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.